காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இருக்கிற காரணம் ரொம்ப கம்மி. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அதுக்கு காரணம் தெரியாமையே தான் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலி அக்ரவேட்டட் கண்டிஷன்ஸ் இது. ஸோ அந்த ஹார்ட்டோட உறுப்பு, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அந்த ஜீன்ல ஏதாவது டிஃபெக்ட் வந்ததுன்னா அந்த பகுதியில ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சில சமயம் இது வந்து இப்போ அம்மாக்கு இருந்தது இல்ல அப்பாவுக்கு இருந்ததுன்னு சொன்னா குழந்தைக்கு வந்து ஒரு 10% அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவே ஃபேமிலியில வேற யாருக்காவது இல்ல நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ணாங்க, அந்த ஃபேமிலியில வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் பிறவி கோளாறுகள் இருக்குன்னு சொன்னா அப்ப குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அதே ஜீன் வந்து குழந்தைங்களுக்கு பாஸ் ஆகுறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இதுக்கு காரணம் வந்து கண்டுபிடிக்க முடியாது, மோஸ்ட்லி ஜெனட்டிக், பட் அது கண்டுபிடிக்கிறது இல்லை. சில காரணம் வந்து இப்போ இந்த பிரெக்னண்டா இருக்கும்போது ருபல்லா அப்படிங்கிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், தொத்து வியாதி, வைரஸ் தொத்து வியாதி வந்து வந்ததுன்னு சொன்னா அது வந்து இருதயத்தை பாதிக்கிறதுக்கு, இருதயம், காது, கண், இது 3 உறுப்பையும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால வந்து இருதயத்துல வந்து PDA அப்படிங்கிற ஒரு பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் நிறைய வரும். வேற காரணம் இப்போ நம்ம நிறைய பார்க்கறதுக்கு இன்னொரு காரணம் வந்து சுற்றுச்சூழல்ல இந்த மாசுபடுறதுனால என்விரான்மெண்டல் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஃபுட் பொல்யூஷன், நிறைய பெஸ்டிசைட் யூஸ் பண்றோம், நிறைய கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கிறோம். ஸோ அந்த இதெல்லாம் நீர்ல போறதுனால கூட அந்த மாதிரி ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதப்படுகிறது.